தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேரிலே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், அமித்ஷாவுடைய மதுரை பயணம், அதில் அவர் பேசின விஷயங்கள், அமித்ஷாவுடைய இந்த பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமா சார்? அவங்க வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படுறதில்லை. அவங்க எதை வேணாலும் பண்ணி வெற்றிடுவாங்க. என்ன தப்பு வேணாலும் பண்ணுவாங்க, ஆனால் எங்களுக்கு வெற்றின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள போய் பேசுறதோ அவங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவர் வந்து எதுக்காக வந்தார்? எலெக்ஷன் வர நெருங்க வந்துக்கிட்டு போயிட்டு இருப்பார். தேர்தல் ஆணையத்தை வந்து அந்த அதிகாரிகளையெல்லாம் பார்த்து சிலதெல்லாம் செட் பண்ண முடியல. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி, நீங்கள் போன தேர்தலுக்கு முன்னாடி பாருங்கள், 3 தடவை வந்து விசிட் பண்ணார். கரெக்டாக தேர்தலுக்கு முன்னாடி வந்து இந்த தேர்தல் ஆணையர்கள் எப்படி தேர்தல் ஆணையத்தில் வேலை பார்க்குறவங்களும் என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போவார். அதுக்கு தகுந்த மாதிரி தேர்தல் முடிவுகள் வரும். அதுக்கு அதனுடைய அந்த விசிட்டினுடைய ஆரம்பம் தான் இது. இதில் வந்து சரி, அவங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறதுக்காக திமுக ஒழிகன்னு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுது. இந்த அரண்டவங்க கண்டவங்க இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி இந்த பாஜகக்காரனுக்கு எதை பார்த்தாலும் திமுக நினச்சிக்கிட்டு ஐயோன்னு கத்திக்கிட்டே இருக்கிறான். அது மாத்திரம் தெரியுது. அதுதான் அவர் பேசின பேச்சில் திமுக ஒழிகன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டு கிடக்குது. அது அந்த அளவுக்கு அவங்க திமுகவும் தட்டி காட்டிடுச்சு. பல்வேறு விஷயங்கள் அவங்கள வம்பு பண்ணி விட்டார். அமலாக்கத்துறை தான் அவங்களுடைய பெரிய பலம். அதை கோர்ட்டில் கேஸ் போட்டு இங்கே உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. அதுவும் அந்த சுப்ரீம் கோர்ட்டு கவாய் கொடுத்த தீர்ப்பு சாதாரண தீர்ப்பு இல்லையா. நீ யாரான்னு கேட்டார். அமலாக்கத்துறை எச்சரிக்கிற ஜாக்கிரதை இன்னொரு தடவை போனீங்கன்னா அப்படின்ட்டார். என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே ஒரு தடவை காஷ்மீருக்கு போய் உதவாங்கின இது அனுபவம் அமலாக்கத்துறைக்கு இருக்குது. ஞாபகம் இருக்குது இல்லை? ஃபருக் அப்துல்லா வீட்டில் இதில் ஆஃபீஸில் ரெய்டு பண்ணுவோம் இந்திரா காந்தி காலத்தில். என்ன சார் ரெய்டு போய் இந்திரா காந்தி வந்து ஃபருக் அப்துல்லா பழி வாங்குறதுக்காக ரெய்டு விட்டாங்க. எல்லா காலத்துலேயுமே ஒன்றிய அரசு யார் ஆட்சியில் இருக்காங்களோ வந்து அமலாக்கத்துறை வச்சு பழி வாங்குறது வழக்கம். அது மாதிரி பண்ணும்போது ஃபருக் அப்துல்லா ஆஃபீஸுக்கு பூந்துட்டாங்க. ஃபருக் அப்துல்லா என்ன பண்ணிட்டாரு, யாரும் தேச விரோதிகள் உள்ள பூந்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் அனுப்பிச்சிட்டார். போலீஸ் உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. திருடம் பூந்துட்டான்னு சொல்லி உதையில 3 ஆஃபீஸருக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. 4 எலும்பு முறிஞ்சிடுச்சு. இடி ஆஃபீஸ். ஆமாம், எலும்பு முறிஞ்சிடுச்சு. ஃப்ராக்சர், நாட் ஜஸ்ட் அடி இல்லை, ஃப்ராக்சர் ஆகி எமர்ஜென்சியில் போட்டு கட்டெல்லாம் போட்டு ஏர்லிஃப்ட் பண்ணி ஏர் ஆம்புலன்ஸில் டெல்லி கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரில் ரெய்டுன்னா அமலாக்கத்துறை ஆஃபீஸெல்லாம் லீவ் போட்டு விட்டு போயிடும், வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் நடந்ததுக்கு வந்து பாக்யராஜ் சொன்ன ஒரு கதை என்னன்னா, எம்ஆர் ராதா வீட்டில் வந்து ரெய்டு வந்த போது என் வீட்டில் திருட போதுட்டான்ட்டார். ஊர் ஜனங்கள்லாம் கூடி வச்சுக்கிட்டாங்க. அமலாக்கத்துறையெல்லாம் ஓடி போயிடுச்சு. இதில் வந்து இந்த சிஸ்டத்தை சரியாமல் பண்ணாமல் மாட்டிக்கிட்டவர் வந்து செந்தில் பாலாஜி ஒருத்தர் தான். அவரும் அப்படி தான் பண்ணார். இவனுக்கு செவரேறி குச்சானுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டார். அதனால தான் வருஷக்கணக்காக எடுத்தாங்க கேஸ். அவங்களால கடைசி ஊரில் செந்தில் பாலாஜி மேலே எந்த குற்றச்சாட்டையும் இது பண்ண முடியல, நிரூபிக்கல. இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. கோர்ட்டு தான் அந்த சில ஜட்ஜஸை வச்சு தான் அதை இழுத்துக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய அவர் மேலே என்ன குற்றத்தை இன்னைக்கு உள்ள அமலாக்கத்துறை என்ன ப்ரூவ் பண்ணிச்சு? இந்த அமலாக்கத்துறையுடைய பல்லு பிடுக்கப்பட்ட பிறகு அமித்ஷாவினுடைய நிலைமை ரொம்ப மோசத்தில் இருக்குது. இன்னைக்கு அவருக்கு வந்து கவர்னர்களுடைய இது போயிடுச்சு. அதுக்கு காரணம் திமுக. அமலாக்கத்துறைக்கு மேலே வழக்குகளை போட்டு இது பண்ணதுக்கு திமுக. வக்ஃபு வாரியத்தை வந்து அந்த கேஸை போட்டு ஒரு மத கலவரத்தை உண்டாகலான்னு பார்த்தா அதுக்கு தடை வச்சு இது பண்ணதுக்கு திமுகவும் ஒரு காரணம். இப்படி திமுக இவங்களுடைய செயல்பாடுகளெல்லாம் சட்ட ரீதியாக தடுத்து ஒன்றுமே பண்ண முடியாமல் தடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையில் இருந்த 3 ஆயுதங்கள் எல்லாமே போயிடுச்சு. அது எப்படி கர்ணனுக்கு அந்த கடைசி நேரத்தில் அந்த ஞாபகம் வராமல் போச்சோ, அதெல்லாம் சேர்த்து போகிறான். அதாவது துரோண யாருக்கோ ஒருத்தருக்கு ஏதோ பண்ணுறான், அவர் கொடுத்துக்கிற சாபம் உனக்கு அந்த ஆபத்து நேரத்தில் அந்த அந்த அஸ்திரத்தை பயன்படுத்துகிற அந்த மந்திரம் உனக்கு ஞாபகத்துக்கு வராது. அந்த இதில் தான் வந்து அந்த இது எடுக்கிறான். அந்த அஸ்திரத்தை எடுத்துருந்தானாக்கா பாண்டவர்கள் சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிருப்பான். அவனுக்கு அது கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த மந்திரம் ஞாபகம் வராமல் தான் அவன் தோற்று போகிறான். அது மாதிரி முக்கியமான அஸ்திரம் வந்து இது அமலாக்கத்துறை. அது அப்படியே சட்ட ரீதியாக ஒழிச்சு விட்டார். அந்த கோர்ட்டு பூரா அவருக்கு எகென்ஸ்டாக போயிடுச்சு. எல்லா அஸ்திரமும் அவர் கையை விட்டு போயிடுச்சு. கடைசியாக இப்போ இருக்கிற ஒரே அஸ்திரம் வந்து அவருக்கு வந்து வாக்கு எந்திரம் தான். வாக்கு எந்திரத்துலேயும் அவங்க கரெக்டாக பிடிச்சிட்டாங்கன்னா இப்போ ராகுல் காந்தி அதை ஆரம்பிச்சிட்டார். நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிட்டார். எப்படியா இது இன்னைக்கு இந்த நிமிஷம் வரலும் மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததுன்னு நீ சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிறதுக்கு பதில் நாங்கள் நேராக சொல்கிறோம், அதை சொல்கிறோம், இது சொல்கிறோம். இன்னும் வரலும் பதில் இது வாக்கு தேர்தல் ஆணையத்திலேருந்து பதில் வரல. ஆனால் நேற்று ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்லிட்டாரு.
மகாராஷ்டிராவில் எப்படி வெற்றி பெற்றோமோ, எப்படி டெல்லியில் வெற்றி பெற்றோமோ, எப்படி ஒடிசா ஒரிசாவில் எப்படி வெற்றி பெற்றோம், அதையே நாங்கள் பயன்படுத்துவோம். கிளீனா சொல்லிட்டார். வாக்கேந்திரம் தான் நிஜாக்கிரதையா இருந்துட்டார். இப்போ இது திமுக கூட்டணி இதை ஜாக்கிரதையா பார்த்துக்கிறோம், எச்சரிக்கை கொடுத்துட்டார். வாக்கேந்திரம் அதான் பார்த்துக்கிறோம், அங்கே என்ன பண்ணமோ அதை தான் பண்ண போறோம் அப்படின்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதுக்கு நம்ம அதாவது அந்த நாணயத்தை நம்ம பாராட்டு. அமித்ஷாவோட ஆமா, எந்த அஸ்திரத்தை பயன்படுத்த போறேன்னு சொல்லிட்டு வர்றாரு. நீங்க அதுக்கான எதிர் அஸ்திரத்தை நீங்க விடுங்க. இப்போ நீங்கள் நமக்கு அலர்ட் பண்ணிட்டார். நாங்கள் வாக்கேந்திரத்தில் விளையாட போகிறோம், ஜாக்கிரதைட்டார். நாங்களும் அந்த காலத்திலேருந்து நாங்கள் 3 பேர், திருமாவளவனும் ஐயநாதன் போன்றவரும் நானும் கத்திக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி அகில இந்திய அளவில் அது வந்திருக்குது. இன்றைக்கி அவரே சொல்லிட்டார், இந்த அஸ்திரத்தை தான் பயன்படுத்த போகிறேன்னு சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளை அதை மனசில் வச்சுக்கிட்டு தேர்தலை பார்க்கணும். சரி, இப்போ இதில் அவர் சொல்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது சொல்றாரு. ஆனா போன வாட்டி எடப்பாடி மறுத்துட்டாரு. அது என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி போட்டாப்புல எடப்பாடி. இது பாஜக தலைமையில தான் ஆட்சியா சார்? என்னதான் சார் அவங்க சொல்ல வராங்க? தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷனுக்கு பாஜக எப்படி இது பண்ண முடியும்? இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது, தேசிய கட்சி. அவங்க சொல்றது இல்லை. திமுக கூட்டணியுடைய முடிவுகளை திமுக தான் சொல்லுது. அதான் பெரிய கட்சி, அவங்க தான் சொல்லணும். அதே மாதிரி பாஜக இருக்கிற கூட்டணியில் அதிமுக தான் பெரிய கட்சி, அவங்க தான் அதை சொல்லணும். இவர் யாராவது சொல்லிட்டு இருக்கிறதுக்கு மிரட்டுறாரு. பழனிசாமி மாதிரி பழனிசாமி ஒன்றும் பிடிக்க கொடுக்கறதா தெரியல. அவர் நேற்று கூட்டத்துக்கு கூட அவர் போகல. எந்த கூட்டத்துக்கு? நேற்று அவர் அமித்ஷா கூட்டத்துக்குள்ள அவர் போன மாதிரி தெரியல. ஆமா ஆமா, அவர் போகல. அவங்களுடைய கூட்டணிகள் ஒரு கட்சியுமே போகலையே. பாமக கூட போகலையே. மற்றவங்களாம் விடுங்க, அவங்களே போகலையே. யார் நேற்று வந்தாரு, அவர் நிர்வாகிகளோட பேசிட்டு போயிட்டாரு. அதில் ஒரு விஷயம் நல்லா நிரூபணம் ஆச்சு. என்ன? அமித்ஷாவோட அண்ணாமலை பவர்ஃபுல் தலைவர்னு தெரிஞ்சது. அவருக்கு தான் கைத்தட்டல், அவருக்கு தான் இது. அமித்ஷா ஒன்றுமில்லை, டம்மி ஆக்கிட்டு உட்கார வச்சார். நீ என்ன கட்சி விட்டு நீக்கிறத பற்றி எனக்கு என்ன சக்தி இருக்குதுன்னு காட்டிவிட்டாரு. அமித்ஷாவுக்கு இப்போ 2 பயம். அண்ணாமலை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, கூட்டணி எப்படி சேர்த்துறதுன்னு தெரியல. 2 விஷயத்தில் மாட்டிக்கிட்டு. 3வது திமுகங்கிறது எதிர்கட்சி, அவங்க இதாக இருக்கிறதுனால அவங்க ஓப்பனாகவே உனக்கு எனக்கு ஒத்து வரதாட்டாங்க. கூடவே இருக்கவங்க இவங்களை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது இப்போ அவருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. அண்ணாமலை அளவுக்கு நம்ம பாப்புலராக இல்லையங்கிற ஒரு கவலையும் அவருக்கு வந்துருக்குது. ஒருவேளை அண்ணாமலை இவரை தூக்கி விட்டு அகில இந்திய தலைவர் ஆகிறாரோ என்னமோ. என்ன நேற்று காட்டியிருக்காரு அவருடைய செல்வம். அது பெரிய மெசேஜ் ஆகும். ஆமாம், அமித்ஷாவுக்கு சொல்லியிருக்காரு, ஏதாவது பேச்சுன்னா உன்னை இறக்கிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு காட்டியிருக்காரு. என்னங்க அண்ணாமலைன்னு சொல்லும் போதெல்லாம் துண்டை சுத்திட்டு 5000 பேருக்கு தான் சேர் போட்டாங்க, 10,000 பேர் வந்தாங்கன்னு அவங்க ஆளுங்க சொல்றாங்க. அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2000 பேரா வந்திருப்பாங்க. அண்ணாமலை ஆளா சார்? அண்ணாமலை இறக்கிருப்பாரு. ஏங்க அவர் வார் ரூம் வச்சிருக்காரு, எல்லாம் வச்சிருக்காரு, எவ்வளவு ஆளுங்களை வச்சிருக்காரு. ஒரு கையில அவர் செல்வத்தில் புரள்றவர். அவர் ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட சொல்லி ஆளுங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. அவ்வளவுதான். இல்லாட்டி பாஜக கூட்டத்தில் 5000 பேர் வர்றாங்கிறதுல எந்த காலத்துக்கு எல்லாரையும் செக் பண்ணி ஐடி கார்டெலாம் செக் பண்ணி தானே சார் அனுப்புனாங்க. செய்திகள்லாம் அப்படி தானே போடும். அதெல்லாம் போட்டு பாஜகன்னு உறுதி ஆன பிறகு தான் அவங்களெல்லாம் உள்ள விட்டுறலாம் சொல்லுதான். கதை விடுறதுக்கு அமித்ஷாவுக்கு சொல்லணுமா என்ன? காஷ்மீரில் சுதந்திரம் அடைந்து விட்டது, மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள், தீவிரவாதத்தை ஒழித்து விட்டோம்னு சொன்னவர் தான். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி தான் நம்ம மோடி சொன்னார். அதுக்கப்புறம் ரைடு நடந்துக்கிட்டே இருக்கு. கருப்பு பணம் ரைடு 3 வருஷத்துக்கு முன்னாடியே கருப்பு பணம் பூரா ஒழிக்கப்பட்டு விட்டது, சுவிட்சர்லாந்தில் போடப்பட்ட பணத்துக்கெல்லாம் முடக்கப்பட்டு விட்டேன்னு சொன்னவர் இன்னைக்கு உள்ள ரைடு நடந்துக்கிட்டே இருக்கு. அது மாதிரி உண்மை என்னாக்கா அவங்க மாதிரி உண்மை பேசுறதுக்கு, பாஜக மாதிரி உண்மை பேசுறதுக்கு யார் இருக்கு? அதில் இது ஒன்று. இந்த பாஜக அண்ணாமலை அண்ணாமலை நேற்று கிளீனாக சொல்லிட்டார், நீ என்ன வெளியே அனுப்பிச்சாலும் நான் தான் தலைவன், நீ என்ன பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. அதுக்கு அத்தாட்சி என்னன்னா, அமித்ஷா அவரை கொண்டு பயப்படுறதுக்கு அத்தாட்சி என்னன்னா, போன தடவை வந்தபோது பழனிசாமி அண்ணாமலை இருந்தால் வர முடியாதுன்ட்டார். ஒரு பொய் செய்தி வெளியிடுறாரு, அண்ணாமலை நீக்கி விட்டோம்னு ஒரு ட்விட்டர் போடுறாரு. அதை நம்பிக்கிட்டு அவர் வர்றாரு. பார்த்தாக்கா அண்ணாமலை பக்கத்தில் இருக்கு, அண்ணாமலை தான் இருக்காரு. ஆக அண்ணாமலை நீக்கிட்டு அமித்ஷாவால் செயல்பட முடியாதுங்கிறதுக்கு அதெல்லாம் ப்ரூஃப். அவர் தான் தலைமை, அவர் தலைமையில் தான் நீங்கள் வேலை செய்யணும்னாரு. இவர் சரி எல்லாம் அந்த இடத்துல போய் பேசினா வம்பா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜதந்திரத்தில் பழனிசாமி இப்போ அமித்ஷாவை பீட் பண்ணார். அங்கே ஓகேன்ட்டு வந்தார். வெளியில் 2 நாள் கழிச்சு சொன்னார், 4 எம்எல்ஏ சீட் வேணா கொடுக்குறோம், இருக்கிறதா இருந்தால் இல்லாட்டி போ அப்படின்ட்டு போயிட்டார். அப்போ தான் அமித்ஷாவுக்கு தெரிஞ்சது, ஏன்னா இது மண்புழு நினைச்சாக்கா அது கூட பாம்பா மாறிடுச்சு. பழனிசாமி எதிர்த்து நின்றுட்டார். நீங்கள் டெஸ்பரேட், அவங்களுக்கு திமுக ஒழிப்பேனுங்கிறாரு, யாரை வச்சு ஒழிக்க போகிற?
அதை சொல்லு. அதிமுக வச்சு ஒழிப்பாரு. முதல்ல அவங்க உங்க கூட்டணிக்கு வந்துட்டாங்களான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணு. கூட்டணி ஆட்சிங்கிற அவர் இன்னைக்கு வரலாம், அதை வந்து நீ சொல்லக்கூடாது. பெரிய கட்சியா இருக்கிற அவரை தானே சொல்லணும். ஏன் சார் கூட்டணி ஆட்சி இங்க ஒர்க் அவுட் ஆகாதா சார்? மக்கள் அதை ஏத்துக்கலைங்க. மக்கள் அதை நேற்று கூட அதுதான் கேட்டாங்க. அதை ஜெய்வா சாஹிப் தான் ரொம்ப அழகாக சொன்னார். நான் அதை சொல்லான்ட்டு தான் அவரே சொல்லிட்டார். தேர்தலில் வந்து அண்ணா வந்து தனியாக நின்னார். 57 தான் ஃபஸ்ட்டு தேர்தலில் நிற்கிறாங்க. 15 இடத்துல ஜெயிச்சாங்க. அதையே எதிர்பார்க்கல யாரும். தன்னந்தனியாக நின்று 15 இடத்துல ஜெயிச்சது மாத்திரம் இல்லாமல் தோற்ற இடங்கள்லாம் சின்ன பெரிய வாக்கு வித்தியாசம் பெருசாக இல்லை. 1000 வாக்குகள் 500 வாக்குகள் அந்த வித்தியாசம் தான். உடனே நேரு புரிஞ்சுக்கிட்டார். இவங்க நினைக்கிற மாதிரி திமுக வீக்கா இல்லை, அவங்க பலமாக வந்திருக்காங்கன்னு தான் காமராஜரை கூப்பிட்டு அனுப்பிச்சார். என்னப்பா 15 பேர் தாங்க அடுத்த தடவை பாருங்கன்ட்டார். காமராஜர் இவங்க வளர்ச்சியை பெருசாகவே எடுக்கல. அதுக்கு காரணம் அன்றைக்கி இருந்த அச்சு ஊடகங்கள் பூரா அந்த 3% கையில் இருந்ததுனால காங்கிரஸ் வளர்ந்து விட்டதுன்னு ஒரு போலியான ஒரு செய்தியை போட்டுக்கிட்டே இருந்து அதை நம்பிட்டாங்க. அதை நம்பினதுனால தான் காங்கிரஸ் அழிஞ்சதுக்கு காரணம் அந்த 3% தான் காங்கிரஸ் ஒழிச்சதுக்கு முக்கிய காரணம் 3%. பொய்யான செய்திகளை போட்டு பல உண்மைகளை மறைச்சு செய்திகளை மறைச்சி போட்டதுனால அசலா என்ன நடக்குதுங்கிறது தெரியாம போச்சு. அதில் தான் காமராஜர் ஏமாந்தார். நாம சக்தியோடு தான் இருக்கிறோம். நேரு இறந்தபோது உடனே இது நிக்சன் வந்து பிரைம் மினிஸ்டர்லாம் வந்தாங்க. அந்த கட்சியினுடைய தலைவர் இருந்த முறையில் அவர் பக்கத்தில் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. நிக்சன் காமராஜரை சந்திக்க முயற்சி எடுத்தார். இவங்க செய்தி இப்படியெல்லாம் போட்டு அவர் ஏற்றி விட்டார். அவரும் அதை நம்பிட்டார். புரோட்டோகால் பிரகாரம் அவர் வந்துட்டு போகிறாரு. யாராக இருந்தாலும் வந்துதான் பார்க்கணும். இந்த அடிப்படை ஞானமே அவர் காமராஜருக்கு இல்லை. இவங்க கொடுத்த பொய் செய்திகளை எல்லாம் நிஜம் நம்பி நம்ம அகில இந்த அளவுக்கு போய் உலக அளவுக்கு போயிட்டு வந்தோம். அதனுடைய விளைவு அவர் வந்து கொஞ்சம் நேரு சொல்லியும் கேட்காம அவர் அசட்டையாக இருந்தது. 14 இடத்துல அவங்கள தோக்கடிச்சார். 15 இடத்துல ஜெயிச்சதில் 14 இடத்துல தோக்கடிச்சு கலைஞர் மாத்திரமே ஜெயிச்சார். அதுவும் பரிசுத்த நாடாக இருந்த ஒரு பெரிய பணம் முதலே எடுத்து அடித்து தாண்டார். பரிசுத்த நாடாக தஞ்சாவூருக்கு ராஜராஜ சோழன் மாதிரி அவ்வளோ பெரிய ஆள். அவ்வளோ பெரிய தஞ்சாவூரோட ராஜராஜ சோழன் அந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பான ஆசாமிங்க. பரிசுத்த நாடரை வச்சா தான் சட்டங்கிற அளவில் இருந்தவருக்கா ஆள் அவர். தேர்ந்தெடுத்து நிற்க வைக்கிறாங்க. கலைஞர் அட்ரஸ் இல்லாமல் தோக்கடிக்கணும்னு நிற்க வைக்கிறாங்க. அவரை 2000 ஓட்டில் தோக்கடிச்சுட்டாரு. காங்கிரஸின் பரிசுத்தம் எங்கேன்னு போட்டாங்க. அது அந்த அளவு அவர் ஒருத்தர் மாத்திரம் ஜெயிச்சார். அப்போ மறுபடியும் நேரு கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன இது தோத்த இடம் 15 இருந்தது 50 மாறி இருந்தது என்ன அப்படின்னாரு. அப்போ தான் காமராஜருக்கு ஒரு தடை பண்ணிடுங்க கட்சியில். தடை எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அது ஜனநாயக நாட்டில் அதை கட்சியை தடை பண்ணுறது முடியாதுன்னதுக்கப்புறம் பிரிவினை கேட்டால் தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டாங்க. அண்ணாவுக்கு ஜாதகம் நல்லா இருந்தது. அப்போ தான் சைனீஸ் ஆகிறது. எல்லையில் தொல்லை இருக்கின்ற நேரத்தில் இந்தியாவை பலவீனப்படுத்தக்கூடாது, பிரிவினைவாதத்தை தற்போது தற்காலிகமாக கைவிடுகிறோம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. தடை உத்தரவு போட முடியல. 62 அடுத்த 5ஆவது வருஷத்தில் உள்ளே வந்துட்டாங்க. இதெல்லாம் என்னன்னா அசலை பார்க்க விடாம நீங்க தடுத்ததுனால வந்த வினை. அதே தான் இங்க பாஜகங்கிற ஒரு கட்சி இல்லவே இல்லை. இங்க இருக்கிற ஊடகங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த சில பிரிண்ட் சில டிஜிட்டல் மீடியா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இருக்குதுங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அமித்ஷாவுக்கு அது நல்லா தெரியுது. நம்ம இங்க ஒண்ணு இல்லைங்கிறது நல்லா தெரியுது. அதனால தான் இங்க வந்து திமுக அந்த மீட்டிங்கில் அப்படி கத்திட்டு போயிருக்காரு. திமுக ஒரு உழவு கட்சி, திமுக ஒரு இது அநியாய கட்சி, மக்கள் தோற்கடிப்பார்கள். ஸோ அசலை மறைக்கிறதுனால வர்றது என்னன்னா ஏமாந்து போறோம். அப்படிதான் காமராஜருடைய வீழ்ச்சிக்கு காரணம் அன்னைக்கு இருந்த 3%காரர்கள் அவரை தூக்கி பிடிச்சதுல வந்த இதுதான். பீச்சில் நடத்தின கூட்டம் 71ஆம் வருஷம் பீச்சில் நடத்தின கூட்டம் இன்னைக்கு ஒரு வரலாறு காணாத கூட்டம். அது ஒரு சோங்கிற ஒரு அடையாளம் தெரியாத ஆசாமிக்கு வந்த கூட்டம். பீச் ரொம்ப வலியுது. ஓட்டு தள்ளிட்டாங்கல்ல. அழிந்தது திமுக. 67 ஆட்சிக்கு வந்து 71ஆம் வருஷம் காலி அப்படின்னு போட்டு எல்லாம் ஹெட்லைன்ஸ் எல்லாம் போட்டு மறைவு செய்தி எல்லாம் போட்டு கருப்பு கட்டம்லாம் போட்டு திமுக அது கண்ணதாசன் ஜெயகாந்தன் போன்றவர்கள்லாம் இளவு கூட்டமெல்லாம் நடத்தணும். திராவிட நாடு பணம் அப்படின்னு வச்சு அதுக்கு இளவு கூட்டமெல்லாம் நடத்தினாங்க. அதுக்கு பிறகு தான் விஸ்வரூப எழுச்சியும் வரலாறு காணாத வெற்றியும். இன்னைக்கு ஊரில் அந்த சாதனை முறியடிக்கப்படவில்லை. 234 இடத்துல 185 இடங்கள்ல திமுக வெற்றி. ஒன்றும் பண்ண முடியும். அன்னைக்கே என்னன்னாக்கா இந்த கூட்டணியை பற்றி நீங்கள் கேட்குறீங்களே, அண்ணா 67 வெற்றி பெற்ற உடனே ராஜாஜியோட தான் கூட்டணி. ராஜாஜி கம்யூனிஸ்ட் எல்லாத்தோடும் சேர்ந்து கூட்டணி.
ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்டவர்கள், யாருமே ஒரு ஒத்த கருத்து உள்ளவர்கள் அல்ல. ராஜாஜி திமுக ஒழிக்கணும்னு ஒரு கம்யூனிஸ்ட் திமுகவுக்கு எதிர்ப்பாக நமக்கு எதிர்ப்பாக உருவான திமுக அதை அழிச்சாகணும்னு நினைச்ச கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. அதை தான் அண்ணா சொன்னார், இந்த முறை நான் அருமையான வலை ஒன்று பின்னி இருக்கிறேன், அதில் எல்லாமே சிக்கும் அப்படின்னு போட்டுட்டு அந்த விளம்பரத்தில் அப்படியே போட்டார். ராஜாஜி படத்தை முதல்ல போட்டு தான் படத்தை அடுத்தது போட்டார். ஏன்னா அவர் ஜனாதிபதியார் வைஸ்ராயா இருந்தவர், அதை அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து அவரை ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் பார்த்த எல்லா தலைவர்களும் வரிசையாக போட்டு இவர்களோடு இணைந்த நாங்கள் கூட்டணி நிற்கிறோம்னார். அதுக்கு ஆனந்த விடல் ஒரு கார்ட்டூன் போட்டாங்க, ஒரு கழுதை மேலே இந்த தலைவர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு போகிற மாதிரி, இல்லாத ஊருக்கு போகாத வழின்னு போட்டாங்க. அது கடுமையான கண்டனத்துக்கு ஆளாச்சு. ராஜாஜியெல்லாம் கழுதை மேலே போகிற மாதிரி அவங்களாக இருந்தால் கூட இவங்க இங்கே சேர்ந்தாக்க ஏற்றுக்க முடியாதுன்னு இது போட்டாங்க. அது மாதிரிலாம் நடந்தது. அந்த கூட்டணி ஜெயித்த உடனே ராஜாஜி எதிர்பார்த்தது அமைச்சரவை அமைக்கிறதுக்கு தாங்கிட்டு தான் கேட்பாங்கன்னு நினச்சேன். அண்ணா அவரை பார்க்கவே இல்லை. பத்திரிகையாளர் கேட்குறாங்க, தனிப்பட்ட பெரும்பான்மை எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் தனித்தே ஆட்சி அமைப்போங்கிறதா நாங்கள் கூட்டணி சேரும்போது நாங்கள் போவோம், இது நிபந்தனை. அந்த நிபந்தனை அடிப்படையில் திமுக தனித்தே ஆட்சி அமைக்க விட்டார். அவன் அமைச்சரவை சிறியதாக இருக்குன்னா 9 பேர் தான் போட்டு அமைச்சிட்டாரு. அதோட விட்டுருந்தா கூட பரவாயில்ல, அமைச்சரவை பதவி ஏற்றுக்கிட்டோம் 9 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு திருச்சியில் இருக்கிற பெரியாரை போய் பார்த்து பெரியார்கிட்ட இந்த ஆட்சியை உங்களுக்கு சமர்ப்பணம் கொடுத்தார். உடனே ராஜாஜி அறிக்கை கொடுத்தார், திமுகவோட இருந்த ஹனிமூன் தேனிலவு முடிந்து விட்டதுன்னார். அதோட முடிஞ்சு போச்சு. 71 இந்திரா காங்கிரஸ் ரெண்டாக உடைஞ்சது. காமராஜர் காங்கிரஸ், அதாவது பழைய காங்கிரஸ், புது காங்கிரஸுங்கிற மாதிரி, நியூ காங்கிரஸ், ஓல்டு காங்கிரஸ். பழைய காங்கிரஸுங்கிற மாதிரி காமராஜர் நிஜலிங்கப்பா தலைமையில் பழைய காங்கிரஸ், காமராஜர்லாம் அதில் இருந்தாங்க. இந்திராவுக்கு எகேன்ஸ்டா இந்திரா காந்தி காமராஜர் இந்த பழைய குரூப்பையும் காலி பண்ணுங்கிறதுக்காக கலைஞரோட கூட்டு சேர்ந்தாங்க. கலைஞர் என்ன பண்ணாரு, ஒன்றிய அரசில் நீ இருந்துக்கோ, நாங்கள் அதில் வரல, மாநில அரசு முழுக்க எங்களுக்கு, அதனால சட்டமன்றத்தில் உங்களுக்கு சீட்டு கிடையாது, நாடாளுமன்றத்தில் உனக்கு எவ்வளோ சீட்டு வேணுமோ எடுத்துக்கோட்டார். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நம்பர் வாங்கிட்டாங்க. சட்டமன்றத்தில் இந்திரா காங்கிரஸ் போட்டியிடவே இல்லை. காமராஜர் காங்கிரஸ், பழைய காங்கிரஸ் அப்படியே போட்டிட்டுச்சு, எல்லா இடத்துலையும் நின்னாங்க. அப்போ தான் இந்த வெற்றி 184 இடங்கள்ல. அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 100 இடங்கள்ல இருந்த காங்கிரஸ் 15 இடமா குறைஞ்சது. திமுக 15லேருந்து ஆரம்பித்து 50 மாறி, அப்புறம் 134 மாறி 184 போச்சு. இது 154 200 இருந்த காங்கிரஸ் அப்படியே 50 மாறி 15 இறங்கி காணும். அன்னையில் இருந்தே கூட்டணிங்கிறது நமக்கு இருக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எமர்ஜென்சியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நடந்த எலெக்ஷனில் இந்திரா காந்தி மறுபடியும் கூட்டணிக்கு வந்தார். கூட்டணிக்கு எம்ஜிஆரை தோக்கடிச்சிட்டாங்க நாடாளுமன்றத்துக்கு. அதே சமயத்தில் கலைஞரும் விடக்கூடாது. அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு, சட்டமன்ற தேர்தலில் உனக்கு 50 எனக்கு 50, யார் சீஃப் மினிஸ்டர் ஆட்சி அமைச்ச பிறகு பார்த்துக்கலாம். கலைஞர் கிடையாதுண்ணா. திமுககாரன் ஓட்டு போடல, கலைஞர் தோற்று போயிட்டார், இந்த மாடம் தோற்று போயிடுச்சு. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். அப்படி தான் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அந்த அம்மா எம்ஜிஆர் தான் பக்கத்தில் இருந்து அப்படி சுருட்டு உட்காந்து இருந்துச்சு. அவர் கலைஞரே பரவாயில்லைங்கிற அளவுக்கு கடலை தாட்டி காட்டிவிட்டு போயிட்டார். அந்த அளவுக்கு போயிட்டார். அதுதான் அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு இந்த நிமிஷம் வரலும் கூட்டணின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் எடுபடாது. இப்போ இவ்வளவு இவர் பண்ணுறதுக்கு என்ன காரணம், பழனிசாமிக்கு அவரோட கூட்டணி சேர்ந்தவங்கெல்லாம் காலியாக இருக்கிற வரலாறு அவர் பார்த்தாருன்னா அவருக்கு தெரியும். இந்த வரிசையாக போடுறாங்க, நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு எல்லாம் ஒவ்வொருத்தராக காலி பண்ணிட்டு வராங்க. மகாராஷ்டிராவில் பால் தாக்கரே கூட்டம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் வந்தாங்க. யார் அவங்களோட கூட்டணி சேர்றாங்க அவ்வளோதான், அவங்க கதை முடிஞ்சு. சார், இந்த டாஸ்மார்க் முறைகேடு அது முதல்ல 10,000 கோடினாங்க. நேற்று அமித்ஷா பேசக்குள்ள 35,000 கோடிங்கிறாரு சார். என்ன சார் அது? அது அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க ஊரில் தான் இந்த டாஸ்மார்க்கு சரக்கே வருது. உத்தரப்பிரதேசத்து மோகன் மிக்கின் பிரிவில் தானே வருது. அவருக்கு தான் அந்த கணக்கெல்லாம் தெரியும், எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. எந்த ஊழலாக இருந்தாலும் அமித்ஷாவுக்கு தெரியாமல் இருக்காதுங்க. ஐபிஎல் மேட்சுகளில் இவ்வளோ ரகங்கள் நடந்துருக்குது. அவர் மகன் தானே சேர்மன் கிரிக்கெட் போர்டுக்கு. இன்றைக்கி அவரை பற்றி ஒரு வார்த்தையை காணும். 11 பேர் செத்து போயிருக்கிறான், இதாக இருக்குது. அதை பற்றி ஒரு பதில் காணுமே அவர்கிட்ட இருந்து. அவர் மகன் தான் ஜெய்ஷா தானே கிரிக்கெட் போர்டோட சேர்மன். பதில் சொல்ல வேண்டியது அமித்ஷாவோட மகன் தானே சொல்லணும். பேரே வந்து யாராவது சொன்னீங்களா? அதை இவ்வளோ பெரிய பயங்கரம் நடந்துருக்குது. கிரிக்கெட் சூதாட்டத்தில் நடந்திருக்கிற ஒரு பயங்கரம். கிரிக்கெட்டே ஒரு சூதாட்டங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அந்த சூதாட்டத்துக்கு யாரா இதுன்னாக்கா
ஜெய்ஷா, அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா. இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குது. காஷ்மீர் தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு எதுக்கு என்னங்க வித்தியாசம்? அங்கேயும் வந்து இராணுவம் சரியாக செயல்படலை, போலீஸ் சரியாக செயல்படுது. இங்கே போலீஸ் எல்லாம் எச்சரிக்கை கொடுத்தும் அரசாங்கம் சரியாக இல்லாமல் போயிருக்குது. அதுக்கு காரணம் வந்து உள்துறை அமைச்சருடைய மகன் வந்து அதில் தலைவராக இருக்கிறதுனால அந்த மாநில அரசு அதை வந்து கவனிக்காமல் விட்டாங்க. இன்றைக்கி வருது, திருப்பி வருது. அந்த அதிகாரிகள் கொடுத்த லெட்டர்லாம் போடுறாங்க. இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய அமைச்சா சொல்லலையே. இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ கேள்விகள் இருக்குது. அதனால் நான் தான் சொல்கிறேங்களே, தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலும் ஒரு இடத்துல கூட பாஜக ஜெயிக்கும். அதுதான் உண்மை. தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற பாஜக எதிர்ப்பு கூட்டணி ஜாக்கிரதையாக. நன்றி.